தலத்தில் ஞானசம்பந்தர் 5 நாயன்மார்களோடு கூட எழுந்திருக்கின்றார். அப்பர் சுவாமிகள், முருகநாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாண நாயனார், திருநீலநக்க நாயனார், சிறுத்தொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய 5 தன்னீடியார்களோடு கூட ஞானசம்பந்த பெருமானார் திருப்புகலூர் கோயிலை வழிபாடு செய்கின்றார். அந்த வழிபாட்டிற்கு பிறகு அந்த ஊர் பகுதியைச் சேர்ந்த ஏனைய நாயன்மார்களை தவிர்த்து அப்பர் சுவாமிகளும் ஞானசம்பந்தரும் தல யாத்திரை மேற்கொள்வது வழக்கம் என்பதனாலே அடுத்த தலத்திற்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள். இந்த திருப்புகலூரில் என்று ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் இணைந்தே அடுத்த தல யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அவ்விடத்துல ஒரு சிறப்பான காட்சி. ஞானசம்பந்தருக்கு இறைவன் கொடுத்த சிவிகை இருக்கின்றது. அப்பர் சுவாமிகள் நடந்தே தல யாத்திரை செய்கின்றவர். இப்போ ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் மீது மிகுந்த மதிப்புடையவர். அதனால் அப்பர் சுவாமிகள் நடந்து செல்லுகின்றாரே என்று உடனே நடந்து வருகின்றார். ஞானசம்பந்தருடைய சிவிகையை அவருடைய அடியவர்கள் தூக்கி கொண்டு வருகிறார்கள். அப்பர் சுவாமி நடந்து போகிறாருன்னு அவருக்கு சங்கடம். அவர் பல்லக்கில் ஏறி வராமல் நம்ம கூட நடந்து வராருன்னு அப்பர் சுவாமிக்கு சங்கடம். இப்படியே சிறிது தொலைவு சென்றது பொழுது அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தரை பார்த்து, நாயனார் உமக்கு அளித்து அருள் செய்த இத்தூய யானத்தின் மெசையெழுந்து அருள்வீர் என்று விண்ணப்பித்துக் கொள்கிறார். இந்த பல்லக்கில் நீங்கள் எழுந்தருளி வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். உடனே அதற்கு ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்கை மறுக்கு அஞ்சி, சுடர்த்திங்கள் வேணியார் அருளும் இதுவானால் அப்பர் நீர் எங்கு போயது நாம் அங்கு வருவது என்று சொன்னார். பெருமானே, நீங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ உங்கள் உடனேயே அடியேனும் பின்தொடர்ந்து வருவேன் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளுக்கு வாக்கு கொடுக்கின்றார்கள் ஞானசம்பந்த பெருமான். அப்படி அப்பர் சுவாமிகளுடைய பரிவாரங்கள் சற்று முன்பே நடந்து செல்ல, ஞானசம்பந்தருடைய பரிவாரங்கள் சற்று பின்பே இப்படி தொடர்ச்சியாக தல யாத்திரை மேற்கொள்கிறார்கள். அப்படி இவர்கள் இருவரும் சென்றடைந்த தலம் முதலிலே அம்பர் மாகாளம் என்பது. இன்றைக்குமே இந்த அம்பர் மாகாளத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சாலை மார்க்கம் போனீங்கன்னா சன்னாநல்லூர் வழியாக திருப்புகலூரை அடைவது. ஆனால் பெரிய புராணத்தில் பார்த்தீங்கன்னா திருப்புகலூரிலிருந்து நேரடியாக அம்பர் மாகாளம் வந்ததாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சாலை மார்க்கத்திற்கு திருப்புகலூரிலிருந்து அம்பர் மாகாளம் வருவதற்கு நேரடியான தொடர்பு இல்லை. சரி, இதை எப்படி நம்முடைய சேக்கடார் சாமி சொல்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்தால், இப்போதும் வயல் வழியாக அம்பர் மாகாளத்திலிருந்து திருப்புகலூருக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை, வண்டி பாதை இருப்பதை நாம் உணர முடியும். இது சேக்கடார் சாமிகள் காட்டக்கூடிய ஆச்சரியமான பகுதி. அந்த காலத்தில் இருந்த ஒவ்வொரு ஊருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொலைவு, பாதைகள் இவற்றை கணக்கிட்டு நாயன்மார்கள் இந்த வழியைத்தான் சென்றிருப்பார்கள் என்பதை அழகாக அடுத்தடுத்த தலங்களோடு அந்த தல யாத்திரை அமைத்து காட்டுவது சேக்கடார் சாமியினுடைய பண்பு. வகையில் ஞானசம்பந்தரும் அப்பர் சுவாமிகளும் திரு அம்பர் மாகாளம் என்கின்ற தலத்தை அடைந்து அங்கிருந்து பெருமானை வழிபட்டு கொண்டு திருக்கடவுர் என்கின்ற கஷேத்திரத்தை வந்து அடைகின்றார்கள். இந்த திருக்கடவுர் என்கின்ற கஷேத்திரத்தில் குங்குளிய கலையநாயனார் என்கின்ற பெருமகனார் எழுந்திருக்கின்றார். இவரும் ஒரு தனியடியார் 63. குங்குளிய கலையம், கலையம் என்றாலே கடம், குடம் என்று பொருள். திருக்கடவுர் இறைவனுக்கு அமிர்த கடேஸ்வரர்னு பேர். அங்கே அமுத குடம் தான் சிவலிங்கமாக இருக்கிறது. அதனால் அமிர்த கடேஸ்வரர். அந்த கடம் என்பதனுடைய தமிழ் பெயர் தான் கலையம் என்பது. அதனால் கடேஸ்வரன் அப்படிங்கிறது தான் கலையர் என்று சொல்லி அந்த நாயன்மாருக்கு அவருடைய தாய் தந்தையை வைத்திருக்கிறார்கள். அவர் குங்குளிய தூபத்துண்டு செய்ததுனாலே அவருக்கு குங்குளிய கலையர் என்ற பெயர். அவருடைய இல்லத்திற்கு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் இணைந்து எழுந்தருளுகின்றார்கள். என்ன ஆச்சரியம்! ஒரு நாயன்மாருடைய வீட்டுக்கு 2 பரமாச்சாரியர்கள் மாகேஸ்வர பூசைக்கு எழுந்தருளுகின்றார்கள். இந்த பெருமை நம்ம திருக்கடை ஒரு தலத்திற்கு மட்டுமே இருக்கின்றது. அவருடைய இல்லத்திலே மாகேஸ்வர பூஜை இருவரும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஆக்கூர் வழியாக திருவேழிமழை என்கின்ற தலத்தடைகின்றார்கள். இந்த திருவேழிமழையில் அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளிய காலத்திலே பஞ்சகாலம் வந்தது. இந்த விவரங்களை அடியேன் அப்பர் சுவாமிகளுடைய புராணத்தில் விரிவாக பேசியிருக்கின்றேன். அது நம்முடைய குரு சேனலில் விரிவாக வந்திருக்கிறது. ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமிகள் இருவரும் கனவிலுமே இறைவன் வந்து அந்த பஞ்சகாலத்தினாலே வரக்கூடிய உணவு பஞ்சம் துன்பம் இவரை வந்து அடையாது என்றாலும் அவரை அடைந்திருக்கக்கூடிய அடியார்களுக்கு இது வரும் என்பதனாலே அவர்களுடைய துன்பம் நீங்குதற் பொருட்டு இறைவன் நித்தியமும் ஒரு படிக்காசு கொடுப்பார் என்று சொல்லி வாக்களிக்கின்றார். அவ்வகையிலே அப்பர் சுவாமிகளுக்கு குடதிசை பீடத்திலும் ஞானசம்பந்தருக்கு குணதிசை பீடத்திலும், அதாவது கிழக்கு திசை அபிமுகத்து பீடத்திலையும் ஞானசம்பந்தருக்கு காசு கிடைக்கிறது. இது அப்பர் சுவாமிகளுடைய திருமணத்திலிருந்து செல்லக்கூடிய காசுக்கு உடனே பொருட்களை எல்லாம் கொடுக்கின்றார்கள் வியாபாரிகள். ஆனால் ஞானசம்பந்தருடைய திருமணத்திலிருந்து செல்லக்கூடிய காசுக்கு பொருள் வருவது ரொம்ப தாமதமாகிறது. அதனால் திருமணத்தில் அமுது செய்யக்கூடிய காலமும் தாமதமாகிறது. இதை விசாரித்த ஞானசம்பந்த பெருமான் சமயக்காரங்கள்ட்ட கேட்குறார். அவங்க சொல்கிறாங்க, அந்த அப்பர் சுவாமி கொடுத்த காசை பேணியே கொள்வார், நீங்கள் கொடுத்த காசை இது பிற்பாடு என்பார், வாசிப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள்னா. உடனே ஞானசம்பந்த பெருமான் யோசித்தார். ஓ,
அந்த பெருமுனிவர் வாகீசர் திருத்தொண்டின் உரைப்பாலே பெரும் காசு. அதனாலே அந்த உழைப்புக்காக இறைவன் உடல் உழைப்பினாலே அவர் செய்கின்றார். அதனாலே வஞ்சனையின்றி சுவாமி கொடுத்திருக்கின்றார். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமும் இறைவனை பணிகொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டு நாமும் வாசி தீர பாட வேண்டும் என்று சொல்லி, வாசி தீரவே காசு நல்குவீர் மாசில் மேளையீர் ஏசல் இல்லையே என்று சொல்லி பதிகம் பாடுகின்றார். பிணிகொள் மேளையீர் பணிகொண்டு அருளுமே என்று சொல்லி எம்மையும் பணிகொள்ள வேணும் என்று அந்த இடத்தில் ரொம்ப தீர்க்கமான முடிவெடுக்கின்றார். ஞானசம்பந்தருடைய அந்த ஞான சம்பந்தம் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு மிக அடையாளம். அப்பர் சுவாமிகள் சாதாரணமான ஆளாக இருந்தால் அப்பர் சுவாமிகள் மீது இந்த இடத்துல பொறாமை கொண்டிருப்பாங்க. என்ன, அவருக்கு மட்டும் சுவாமி நல்ல காசு கொடுத்துருக்கார், நமக்கு ரொம்ப குறைவான காசு கொடுத்துட்டாரு என்று தான் நினைப்பாங்க. அல்லது சுவாமி ஓரவஞ்சனை பண்ணுகின்றார் என்று நினைப்பாங்க. அல்லது அந்த நல்ல பயன்பெற்றவரை பார்த்து பொறாமை வரும். ஆனால் இது எதுவுமே ஞானசம்பந்தருக்கு இல்லாமல் அவருக்கு உண்மையான பலன் கிடைத்ததற்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்பதை ஐந்தறிந்து பதிகம் பாடுவது மட்டும்தான் நமக்கு தெரிந்த தொழில், அதைத்தான் பெருமான் நம்மிடத்தை எதிர்பார்க்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு அந்த இடத்துல வாசி தீரவே என்று பதிகம் பாடினார் என்று சொல்லி அந்த அற்புதமான சரித்திரத்தை நாம் பெரிய புராணத்தில் பார்க்கின்றோம். எப்படி கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் திருவிழிமலையில் 2 பரமாச்சாரியர்களும் எழுந்திருக்கின்றார்கள். இவர்கள் இருவரும் தங்கியிருந்த மடம் கூட திருவிழிமலையில் வட திசையில் இருக்கக்கூடிய வீதியில் அமைந்திருக்கிறது. இன்றைக்கும் இருவரும் ரொம்ப காலமாக அந்த தலத்தில் எழுந்திருக்கும் போது இனி மேற்கொண்டு தல யாத்திரை தொடங்க வேண்டும் என்று அவர்கள் திருவாரூர் வழியாக திருத்துறைப்பூண்டி வழியாக சென்று திருமறைக்காடு என்கின்ற தலத்தை அடைகின்றார்கள். திருமறைக்காடு என்கின்ற கஷேத்திரத்திலே ஞானசம்பந்த பெருமானாரும் அப்பர் சுவாமிகளும் ஒருங்கு கூடி எழுந்திருக்கின்றார்கள். திருமறைக்காடு என்பதற்கு வேதாரண்யம் என்று பெயர். வேதங்கள் பூசித்து கதவை அடைத்து வைத்திருந்தது. அதனால் மருங்கு ஒரு வாயில் வைத்து அன்பர்கள் எல்லாம் பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். இந்த கோயில்களை எல்லாம் ரொம்ப சிறப்பாக ஸ்தாபனம் செய்ய வந்தவர்கள் இல்லை அவர்கள். அதனால் ஞானசம்பந்தர் மருங்கு ஒரு வாயில் சென்று வழிபாடக்கூடாது, வேதவனத்து ஐயர்தம்மை அபிமுகத்து திருவாயில் நேர் இறைஞ்ச வேண்டும் அப்பரே நீர் திறக்க பாடும் என்று சொல்லி அப்பர் சுவாமிகளை பாடும்படியாக விண்ணப்பிக்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானார். உடனே அங்கு அப்பர் சுவாமிகள் பண்ணின் நேர்மொழியால் உமைவங்கரோ என்று எடுத்து 10 பாடல்கள் பாடினாங்க. 11வது பாடல் அரக்கனை வரலால் இரத்திட்ட நீர் இறக்கமுண்டிலில் எம்பெருமானிர சுரக்கும் புன்னைகள் சூழ்மறை காடரோ சரக்கை கதவும் திறப்புமினே என்று சொல்லி பதிகம் பாடிய மாத்திரத்தில் கதவு திறந்தது. 2 பேரும் சாமி தரிசனம் செய்தார்கள். உள்ளே சென்று பதிகமெல்லாம் பாடிவிட்டு பெருமானை வழிபாடு செய்துவிட்டு திரும்பவும் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்த பொழுது அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தரை பார்த்து, ரொம்ப காலமாக அடைத்திருந்த கதவு இப்போது திறந்திருக்கிறது, இனி திறந்தபடியே இருக்கக்கூடாது, திறக்கவும் அடைக்கவுமாக இருக்க வேண்டும், அதனால் நீங்கள் அடைக்க பாடும் என்று ஞானசம்பந்தரிடத்தை விண்ணப்பித்தார்கள் அப்பர் சுவாமிகள். அதை ஞானசம்பந்த பெருமானாரும் சதுரம் மறைதான் துதி செய்து என்று பதிகம் எடுத்து பாடினாங்க. வேதத்தை நாளே அடைக்கப்பட்ட கதவு, அதனாலே வேதத்தை கொண்டே எந்த சாவியை கொண்டு பூட்டினோமோ அந்த சாவியை கொண்டு தான் திறக்க முடியும், எந்த சாவியை கொண்டு திறக்க முடியுமோ அதே சாவியை கொண்டு தான் பூட்ட முடியும் என்பதன் அடிப்படையில் வேதத்தினுடைய பெருமையை சொல்லி அங்கு ஞானசம்பந்த பெருமானார் பதிகம் பாட முதல் பாடலிலேயே கதவு அடைத்து கொண்டது என்பது சரித்திரம். இப்போ இருவரும் அவரவர் மடத்திற்கு சென்று தங்கியிருந்தாங்க திருமறைக்காட்டில். அப்போ அன்று இரவு அப்பர் சாமியுடைய மனதில் ஒரு சஞ்சலம். அது என்னன்னா, நம்பர் திருவுளம் அறியாது கட்டேன்னர். அதாவது பெருமானுடைய கருணையை எளிதே பெற வேண்டும் என்று நாம் பெருமானை இரக்கம் ஒன்றில் என்று பாடியிருக்கின்றோம். அது என்னை வருத்தப்படுகிறார் அப்பர் சாமிகள். அதாவது இறைவன் என்ன நினைச்சிருக்கிறார், 10 பாடலில் பதிகம் நிறைவாகணும்னு ஒன்றும் இல்லை. அப்பர் சுவாமிகள் சித்தத்தொகை குறுந்தொகை என்று 30 பாடல்கள் கூட பதிவு நிறைவு பண்ணியிருக்கிறாங்க. அன்பின் மண்டு திருவிருத்தங்கள் என்று திருவையாத்தில் 20 பாடல்களில் திருவிருத்தம் வந்திருக்கிறது. பொதுவாக அப்பர் சுவாமி இப்படி நிறைவு பாடல்களில் ராவண கர்ப்பபங்கத்தை சொல்லுவாங்க. அவ்வகையிலே 20, 30 என்று கூட பதிகம் ராவண கர்ப்பபங்கத்தோடு முடிஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அப்படி பதிக கதவு திறக்கலைன்னா பதிகத்தை பாடிக்கொண்டே இருந்திருக்கலாம் அப்பர் சுவாமிகள். ஆனால் அப்படி செய்யாமல் 11 பாடல்லையே இறைவன் கதவு திறக்கவில்லையே, நம்ம இப்படி தாமதப்படுத்துகின்றானே என்று சொல்லி இரக்கம் ஒன்றிலிருந்து பாடிவிட்டோமே, அவசரப்பட்டு விட்டோமே என்று சொல்லி பெருமான் இன்னும் பாட வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார் போல இருக்கிறது. நம்பர் திருவுளம் அறியாதை அயர்ந்தேன் என்று வருத்தப்பட்டிருக்கார். உண்ணி உண்ணி உறங்குகின்றார்னார். அது பதிகத்தில் சொல்லுகிறாருங்க. அப்படி பேழ்கணித்து உறங்குதல்னா மனதில் ஏதாவது கவலை இருந்ததுன்னா நம்ம அப்படியே படுத்துட்டு இருப்போம், தூங்குறது மாதிரி வெளி உலகத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனால் மனதுக்குள்ளே ஏதோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டிருக்கு பாருங்கள், அதுதான் அந்த பேழ்கணித்து உறங்குதல் என்று பெயர். அப்படி உறங்கி கொண்டிருக்கும்போது இறைவன் அவருடைய கனவுல சொல்லுகின்றார், வாய்மூரில் இருப்பும் தொடரவா அப்படின்னார்.
திருவாய்மூர் என்பது இன்றைக்கு திருமறைக்காட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. ஒரு வெள்ளை நிறத்து உடையில் தக தக தகதன் என்று மின்னுகின்ற கோலத்திலே இறைவன் முன்னே சென்று அவரை அழைத்து கொண்டு ஓட, அதை கண்டு அப்பர் சாமிகள் எழுந்து ஓட, அப்பர் சாமிகள் எங்கு சென்றாலும் நாமும் பின்னே செல்ல வேண்டும் என்கின்ற பிரதிங்கை செய்திருக்கக்கூடியவராக ஞானசம்பந்தர் அதை இவர் வேறு மடத்தில் இருக்கிறார். ஆனால் எப்படி அப்பர் சாமி இரவு நேரத்தில் எழுந்து போகிறார் என்பதை இவர் கண்டறிந்தார். இந்த இடத்துல நுட்பமான செய்தி இருக்குது. அது என்ன, ஞானசம்பந்தருக்கு காலையிலேயே எண்ணம் இருந்திருக்கும் போல இருக்குது, அப்பர் சாமிக்கு ஏதோ மனது சரியில்லை, இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்திருக்கலாம். அதன் அடிப்படையில் அப்பர் சாமி இரவு நேரத்தில் எழுந்து செல்கின்றார் என்பதை தெரிந்து கொண்டாரோ என்னமோ ஞானசம்பந்தர் அவரும் எழுந்து பின்னே செல்கின்றார். முன்னே சுவாமி செல்ல, பின்பு அப்பர் சாமிகள் செல்ல, அதற்கு முன்பு ஞானசம்பந்தர் செல்ல, இப்படியே ஓடிக்கொண்டிருக்க ஒரு இடத்துல சுவாமியுடைய கோலம் மறைந்து விடுகிறது. கழிய கண்டிலன் கண்ணெதிரே கண்டேன் ஒழிய போந்திலன் ஒக்கவே ஓட்டம்தான் எங்கே என்ன இருந்தினும் தேடிக்கொண்டு அங்கே வா என்று அடையாளம் அருளினான் தெங்கே தோன்றும் திருவாய்மூர் செல்வனார் அங்கே வா என்று போனாரது எண்களோ என்றெல்லாம் விண்ணப்பிக்கிறார் பாட்டில். எங்கே போனார்னு தெரியவில்லைன்னு. அப்போது பின்னால் வந்து கொண்டிருந்த ஞானசம்பந்த பெருமான் அப்படியே அங்கே நின்னார். அப்பர் சாமி நின்னெடுத்து ஒரு முன்னாடி ஒருத்தர் ஓடி வந்தபொழுது பின்னாடி ஒருத்தங்க வந்தாங்கன்னா முன்னாடி ஒன்றவர் நின்னார்னா பின்னாடி வந்து நிற்க வேண்டியதானே. அவ்வகையில் ஞானசம்பந்த பெருமாள் பின்னாடி நின்றுட்டு இருக்கார். அதை பார்த்து அப்பர் சாமிகள் திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் அடைப்பு பாடி செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தாரம் உண்ணின்றார் மறைக்க வல்லரோ வாய்முரடிகளார் புரைக்கோள் செஞ்சடையார் இவர் பித்தரே என்று காட்டுகின்றார். அப்போது ஞானசம்பந்தர் வந்த மாத்திரத்தில் அந்த இடத்துல திருவாய்மூர் இறைவன் ஆகாசத்தில் அற்புதமான காட்சி கொடுக்கின்றார். அதை ஞானசம்பந்த பெருமான் கண்டு அப்பர் சுவாமிக்கு காட்டுகின்றார். உடனே அப்பர் சுவாமிகளும் பார்க்கிறார்கள். அப்போ ஞானசம்பந்த பெருமான் தளிரில வளரோலி உமைபாட என்று சொல்லக்கூடிய பதிகத்தை பாடி இறைவனை கண்டதாகவும் அதை அப்பர் சுவாமிகள் பார்த்து பாடாடியார் பரவக்கண்டேன் என்று அவரும் கண்டேன் என்று பதிகம் பாடியதாக அங்கே சரித்திரம். இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தி என்னென்னா, தொடக்கத்திலே பார்த்தோம், சிவபாத இருதயராகிய தந்தை ஞானசம்பந்தரை பெற்றெடுத்த தந்தை, அவரிடத்தை தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்னை இது செய்தவரான் இவன் அன்றே என்று காட்டினார் ஞானசம்பந்தர். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியல. ஆனால் இந்த அப்பாவாகிய ஞான தந்தையாகிய அப்பர் சாமிகள் இறைவனை காட்டிய மாத்திரத்தில் கண்டு பாடுகிறார்கள். அப்போது இந்த இடத்துல இன்னொரு செய்தி என்ன இருக்குது, இதைத்தான் வாக்கு மனாதீத கோசரன் என்று சொல்லி சிவஞான போதம் பேசும். இறைவன் சாதாரணமான சிவஞானம் இல்லாதவர்களுக்கு வாக்கிற்கும் மனத்திற்கும் தான் அந்த காட்சி உலக காட்சி வெளிப்படும். இந்த உலக காட்சிக்கு தெரியக்கூடிய வாக்கு மனத்திற்கு உட்பட்ட காட்சிக்கு உணர் உரு அசத்து என்று சிவஞான போதம் சொல்லும். இல்லை, அசத்து காட்சி தான். அப்போது பதிகாட்சி தெரியாது, இறைவன் தெரிய மாட்டான். அப்போது உயிர்களுக்கு இறைவன் தெரியவே மாட்டானா அப்படின்னா, அருள் ஆகிய கருவி கொண்டு இறைவனை தரிசிக்க வேண்டும். அப்போ அருள் கருவியுடையவர்களுக்கு வியாபக ஞானமுடையவர்களுக்குத்தான் இறைவன் தரிசனம் கொடுப்பான் என்பதற்கு இந்த விஷயம் ஒரு சான்று. அந்த சிவபாத இருதராகிய தந்தைக்கு தெரியாத இறைவன் அப்பர் சுவாமிகளாகிய தந்தைக்கு தெரிகின்றான். ஞானசம்பந்தர் காட்ட தெரிகின்றான்னா அப்போது இறைவனை தரிசிப்பதற்குரிய கருவி அப்பர் சுவாமிகள்கிட்ட இருந்தது. அந்த கருவி அந்த சிவபாத இருதர்கிட்ட இல்லை என்பதனால இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இதைத்தான் வாக்கு மனாதீத கோசரன் என்று அழகாக சிவஞான போதம் பேசும். இடத்துல ஞானசம்பந்தரை ஏன் முதல் பரமாச்சாரியன் என்று சொல்லுகின்றோம்னா அதற்கு இந்த சம்பவமும் ஒரு காரணம். அப்பர் சுவாமிகளுக்கே இறைவனை காட்டியவன் என்கின்ற பெருமை ஞானசம்பந்தருக்கு வருகின்றது என்பதனாலே அவரை நாம் முதலாச்சாரியன் என்று நாம் கும்பிடுகின்றோம். இப்படி திருவாய்மூருடைய சில காலம் அங்கு இருந்த இருவரும் மீண்டும் திருமறைக்காட்டிற்கு வந்து புறப்படுகிறார்கள், வந்து சேர்கிறார்கள். இந்த இடத்துல பாண்டிய நாடு மதுரையில் என்ன நடக்குது அப்படின்னா, மிகவும் சமணம், ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த 6ஆம் நூற்றாண்டு காலம் தமிழகத்திலே சமண சமயம் மிக்க ஓங்கி இருந்தது என்பது. அப்போது பாண்டிய நாட்டில் அரிகேசரி பராங்குச பாண்டியன் என்கின்ற பெயரிலே அரசர் ஆட்சி செய்து வருகின்றார். இந்த பாண்டிய ராஜா அவருடைய மனைவிக்கு மாணி மங்கையர்க்கரசி என்று பெயர். இந்த அம்மையார் சோழ நாட்டைச் சேர்ந்த இளவரசி. மணவினை தொடர்பு காரணமாக இந்த சோழ நாட்டு பெண்ணை அரசர் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது சரித்திரம். இந்த மணவினை தொடர்பு இருக்கக்கூடிய காரணத்தினாலே திருமணம் செய்து கொண்டாலும் அரசர் சமண சமயத்தைச் சேர்ந்தவர், ஆனால் ராணி சைவ சமயத்தையே பின்பற்றுகிறார் என்பதை பார்க்க முடியும். அரசர் சைவ சமயத்தை பின்பற்றாதனாலே சமண சமயம் முழுக்க மிக்கோங்கி அந்த மதுரையிலே தோன்றுகிறது. இந்த பாண்டிய நாட்டிற்கு என்ன பெருமை, அப்பாண்டி நாட்டை சிவலோகமாக்குவித்தான் என்று சொல்லுகின்றார் மணிவாச பெருமான். வேறு எந்த அரச குலத்திற்கும் கிடைக்காத பெருமை. சிவபெருமானே சோமசுந்தர பாண்டியனாக எழுந்தருளி ஆட்சி படத்தில் எழுந்தருளி தன்னைத்தானே பூசித்து அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்து தலம். ஆனால் இந்த பாண்டிய அரசர்கள் அந்த பெருமையெல்லாம் மறந்து
சமண சமயத்தை சார்ந்திருக்கிறார்கள். அதனால் சைவ சமயம் அங்கு தாழ்ந்துபட்டிருக்கிறது. சுக்கநாசாமியினுடைய பூசையெல்லாம் ஒழுங்காக நடக்கவில்லை. அப்போது சைவ சமயத்திற்கு இந்த நாட்டை திருப்ப வேண்டும், தன்னுடைய கணவரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த சோழ நாட்டிலிருந்து சென்றவராகிய மங்கையர்க்கரசி அம்மையார், இந்த மங்கையர்க்கரசி அம்மையாரை பற்றியும் நம்முடைய சேனலில் விரிவாக பேசியிருக்கின்றோம், குரு சேனலில். அதையும் அன்பர்கள் கண்டுகளிக்க வேண்டும். இந்த மங்கையர்க்கரசி அம்மையார் தன்னுடைய கணவரை எப்படியாவது சைவ சமயத்திற்கு திருப்ப வேண்டும். அப்படி திருப்பினோம்னா இந்த நாடு முழுக்க சைவ சமயம் மாறும் என்று சொல்லி அவருக்கு உடந்தையாக குலச்சிறை நாயனார் என்கின்ற அமைச்சர், இவர் மணமேல்குடியைச் சேர்ந்தவர் என்று சேக்கரார் சாமிகள் சொல்கிறார்கள். அந்த மணமேல்குடியைச் சேர்ந்த குலச்சிறை நாயனார் என்கின்ற அமைச்சர் அவரும் சைவ சமயத்தை சார்ந்தவர். அதனால் இந்த அமைச்சரோடு சேர்ந்து அரசனை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சில திட்டங்களை தீட்டுகிறார். அதில் என்ன முக்கியமான விஷயம் என்றால், சோழ நாட்டிலே சீர்காழியிலே ஞானசம்பந்தர் என்கின்ற பெயரிலே அவதரித்த அந்த பெருமகனார் 12 வயது பாலகராக இருந்து கொண்டு மிக அற்புதமான செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவரை எப்படியாவது நாம் இங்கே வரவைக்க வேண்டும் என்று இருவரும் முடிவு செய்கிறார்கள். அவர் இங்கே வந்தார்னா இந்த சமண சமயத்தார் அட்டூழியங்கள்லாம் ஒழியும், அரசரையும் சைவ சமயத்துக்கு திருப்புவார் என்று அவங்க ஒருவாறு மனதில் கருதி வேதாரண்யத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு சில தூதுவர்கள், சில ஆட்கள் மூலமாக கடிதம் அனுப்புகிறார்கள். இந்த மதுரைக்கு வந்து இந்த சமண சமயத்தினுடைய அட்டூழியத்தை ஒழிக்க வேண்டும் என்று. அப்படி அனுப்பிய தூதுவர்கள் திருமறைக்காட்டில் ஞானசம்பந்தரை வந்து தரிசிக்கிறார்கள். அப்போ ஞானசம்பந்த பெருமானாரும் அந்த திருமறைக்காட்டிலிருந்து மதுரைக்கு செல்ல வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறார். இது அப்பர் சுவாமி கூட இருக்கிற அப்பர் சுவாமிக்கு தெரிவிக்கிறோமே, 2 பேரும் ஒரே இடத்துக்கே சென்று வழிபாடு செய்வது என்று வைத்திருக்கிறோமே, இப்போ அப்பர் சுவாமியை அவ்வளோ தூரம் கூட்டு செல்வது என்பது சரியாக இருக்காது. அதனால் இப்போது என்ன திட்டம்? இதுவரைக்கும் ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமியுடைய வழியில் சென்றார். அப்பர் நீ எங்கே போகிறீங்களோ அங்கே தான் நான் வருவேன்னார். இப்போ ஞானசம்பந்தருக்கு இதுவரைக்கும் கமிட்மெண்ட்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல மதுரைக்கு செல்ல வேண்டிய சூழல், அது அப்பர் சுவாமிக்கான அழைப்பு இல்லை. அப்போது நம்முடைய பயணத்திற்காக அப்பர் சுவாமியை நம்ம தொந்தரப்படுத்தக்கூடாது, அந்த பெருமகனாரை நம்ம தொந்தரப்படுத்தக்கூடாது என்று ஞானசம்பந்தர் நினைக்கிறார். ஏன்னா பொதுவாக எல்லாரும் நினைப்பாங்க, ஞானசம்பந்தர் அப்பர் சுவாமி அழைச்சிட்டு போயிருக்கலாமே, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னா. அப்பர் சுவாமி மேலே கொண்ட மரியாதையினாலும் பக்தியினாலும் தன்னுடைய பணிக்கு தனக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைக்காக நாம் அப்பர் சுவாமியை இப்படி அலைகழிப்பதா என்று சொல்லி அவர் மனதில் எண்ணம் ஏற்பட்டிருக்கலாம். அதனால அப்பர் சுவாமியை இங்கேயே நீங்கள் இருங்க, அடியேன் சென்று வருகின்றேன் என்று சொல்வதற்காக போகிறார். ஆனால் அப்பர் சுவாமிகளுக்கு ரொம்ப பயம். ஏன்னா ஞானசம்பந்தர் ரொம்ப சிறு குழந்தையாக 12 வயது பிள்ளையாக இருக்கின்றார். இந்த சமணர்களோ ரொம்ப மகா பாவி பசங்க, அவங்க ரொம்ப நிறைய கொடுமைகளை செய்திருக்கிறார்கள் நமக்கு, அவைகளே இந்த பிள்ளையை தான் செய்தால் என்ன செய்வது என்று அப்பர் சுவாமி வருந்துகிறார்கள். அது பரமாச்சாரியராக இருந்தாலும் ஞானசம்பந்தர் மீது வைத்திருந்த மதிப்பும் புரியும் அந்த அளவுக்கு. அதனால் நீங்கள் மதுரைக்கு போக வேண்டாம் என்று அப்பர் சுவாமி விண்ணப்பிச்சாங்க. ஆனால் ஞானசம்பந்தர் இல்லை சுவாமி நாம் போய் தான் ஆகணும் அப்படின்னார். இல்லை வேறு வழி எப்படி எடுத்திருக்கிறதுன்னார். வைதிக சமயத்தையே புறக்க வைக்க வந்தவர் ஞானசம்பந்தர் என்பதனாலே ஜோதிடத்தை கொண்டு, வேதாங்கமாகிய ஜோதிடத்தை கொண்டு சொன்னால் இவர் ஒத்துப்பார் நினைச்சார் அப்பர் சாமி. இந்த நேரம் சரியில்லை, பயணத்திற்குரியதில்லை, ஒரு கோலம் தீய என்று சொன்னார். உடனே அப்பர் சுவாமிகளுக்கு ஞானசம்பந்த பெருமான் பரசுவது நம்பெருமான் கழல்கள் என்றால் பழுது அணையாது என்று வேயுறு தோழிபங்கனை விளம்பினாரே என்பது சரித்திரம். அந்த இடத்துல வேயுறு தோழிபங்கன் மிக நல்ல வீணை தடவி என்று பதிகத்தை எடுத்து கோளறு பதிகம் என்று இன்றைய உலகெல்லாம் கொண்டாடுகின்றது. அதில் வெறும் கோள்களுக்கான விஷயம் மட்டுமே இல்லை, விலங்குகளாலே வராது, இடிமின்னலாலே வராது, மழையாலே வராது, வெள்ளத்தாலே வராது, எந்த விதமான இடர்பாடு இருந்தாலும் அது அடியாருக்கு மிக நல்லது, ஆசர் நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே என்று அந்த இடத்துல அப்பர் சுவாமிகளுக்கு அந்த விஷயங்களை எடுத்து காண்பிப்பது போல நமக்கு எடுத்து காண்பித்து விட்டு ஞானசம்பந்த பெருமான் அப்பர் சுவாமி எடுத்து சொல்கிறார்கள், அப்பர் நீர் இப்புடநாட்டில் வைகியிருப்பீர், இந்த நீர்நாடாகிய சோழநாட்டில் இருங்க, அடியேன் மதுரைக்கு சென்று விட்டு வருகின்றேன் என்று சொல்லி அப்பர் சுவாமியை அந்த வேதாரண்யத்தில் விட்டுவிட்டு ஞானசம்பந்த பெருமான் மதுரை நோக்கி பயணிக்கின்றார். ஞானசம்பந்தருடைய சரிதத்திலேயே உண்மையான சாதனைக்குரிய பகுதியில் இங்கிருந்து தான் தொடங்குகின்றது. ஞானசம்பந்தருடைய அந்த உச்சகட்ட பகுதி, அதுதான் இந்த வேதாரண்யத்திலிருந்து மதுரை வரைக்கும் என்கின்ற அந்த பகுதி. வேதாரண்யத்திலிருந்து மதுரைக்கு செல்லக்கூடிய பகுதி அந்த காலத்தில் ரொம்ப சிறப்பான பகுதி, ஒரு பாதை. அந்த காலத்தில் வணிகர்கள் இந்த பாதையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதனால தான் வேதாரண்யத்திலிருந்து மதுரைக்கு செல்கின்றார். வேதாரண்யத்திலிருந்து அகத்தியான்பள்ளி சென்று அங்கிருந்து இடும்பாவனம் என்கிற தலத்தை அடைந்து அங்கிருந்து
அப்படியே புதுக்கோட்டை இருக்கக்கூடிய பகுதி வழியாக ஞானசம்பந்த பெருமான் நம்முடைய சோழ நாட்டினுடைய எல்லைப்பகுதியை அடைகின்றார். அந்த இடங்களில் திருவுசாத்தானம் என்கின்ற தலம் ரொம்ப அற்புதமான தலம். திருவுசாத்தானம் என்பது உசாவுதல் என்பதற்கு மந்திரோபதேசம் என்று பொருள். ராமருக்கு பாலம் எந்த இடத்துல இலங்கைக்கு கட்டணும் என்கின்ற உபதேசத்தை இறைவன் செய்த தலம். அதனால் மந்திரோபதேசம் நடந்த தலம் என்பதனால திரு உசாத்தானம் என்று பெயர். அதில் ராமாயண கதை மாந்தர்கள் அத்தனை பேரும் இறைவனை வழிபட்டதை ஞானசம்பந்த பெருமான் திரு உசாத்தானத்தில் சொல்லுவார். நீரடை துயின்றவன் தம்பி நீல் சாம்புவான் பேருடை சுக்ரீவன் அனுமான் தொழ காருடை நஞ்சுண்டு காத்தருள் செய்தையும் சீருடை செடர்வாள் திருவுசாத்தானமே என்று சொல்லுகின்றார். நீரடை துயின்றவன் திருமால் ராமர், தம்பி லக்ஷ்மணன், நீல் சாம்புவான் சுக்ரீவன் அனுமான் தொழன் என்றது. இதெல்லாம் ராமாயண கதை மாந்தர்கள். இவர்கள் எல்லாரும் வழிபட்ட தலமாக அந்த திருவுசாத்தானம் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். திருவுசாத்தானம் முதலிய தலங்களை எல்லாம் வழிபாடு செய்து கொண்டு அப்படியே அந்த குடும்பாளூர் என்று சொல்கிறோம் பாருங்கள், இந்த புதுக்கோட்டையும் சோழநாடும் இணையக்கூடிய பகுதி, அந்த பகுதி வழியாக செல்கின்றார். ரொம்ப அற்புதமான காட்சி. சோழநாடு எப்படி இருக்குங்கிற இடத்துல சொல்லுவார். மடமெங்கும் தொண்டர் குழாம் மனையெங்கும் புனைவதுவை தடமெங்கும் தையலார் புனல்குடையும் தொயில் நிறம் என்று அழகாக காண்பிப்பார் அந்த பகுதியெல்லாம். இப்போது ஞானசம்பந்த பெருமான் மதுரை நோக்கி செல்லுகின்றார். சோழநாடு நீர் நாடு, இடையிலே சற்று பாலை நிலம் போன்று இருக்கக்கூடிய முல்லை நிலம் ஆரம்பிக்கக்கூடிய பகுதி அது இந்த புதுக்கோட்டை பகுதி. இன்றைக்கு செட்டிநாடு என்று சொல்லுகிறோம் பாருங்கள், அந்த பகுதி. அதை தாண்டி மதுரைக்குள்ளே செல்ல வேண்டும். இதுதான் பயணம். இது ரொம்ப அற்புதமாக ஞானசம்பந்தருடைய புராணத்தில் இந்த பயண காட்சியை காட்டுவார். மன்றல் மலர் புறங்கள் வந்து எரி தரும் நதிகள் பல கடந்து சென்றார். ஆங்காங்கு மறவர்கள் வாழக்கூடிய புன்புல வைப்பு இடங்களையெல்லாம் கடந்து சென்றார். திரிமறுப்பின் கலைப்புணர்மான் மையக்கூடிய இடங்களை கடந்து சென்றார் என்றெல்லாம் அந்த மலைப்பகுதிகளை கடந்து சென்றார் என்பதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் எப்படி மதுரை நோக்கி செல்லுகின்றார் என்பதை அழகாக காண்பிப்பார். இன்றைக்கு நம்முடைய செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பெற்ற தலம் என்று அது பாண்டி நாட்டு தலம் தான், பாண்டி 14 ஒன்று தான். இது கொடுங்குன்றம் என்று அமர்ந்திருக்கிறது. இந்த கொடுங்குன்றம் என்பதற்கு இன்றைக்கு புரான்மலை என்று பெயர். இந்த புரான்மலை பார்த்திங்கன்னா அங்கே இறைவன் மங்கைபாகர் என்கின்ற தன்மையில் எழுந்திருக்கின்றார். ரொம்ப சுயம்புமூர்த்தியாக சுவாமியும் அம்பாலும் கையை கோத்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய கோலம். உதாரணத்துக்கு என்ன சொல்லணும்னா, இந்த படுக்கறையில் கணவன் மனைவி எப்படி ரொம்ப இணக்கமாக இருப்பார்களோ அவ்வகையிலே சுவாமியும் அம்பாலும் அந்த கோலத்தில் எழுந்திருக்கின்றார்கள் என்பது சரித்திரம் அந்த தலத்தில். அதனால் அந்த கோயில் எப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சின்ன தீபம் தான் கர்ப்பகிரகத்தில் இருக்கும். அந்த நேரத்தில் மட்டும்தான் தீபாரத்தனை காண்பிப்பாங்க. மற்ற நேரத்தில் ஒரே இருட்டாக தான் இருக்கும். அதற்கு காரணம் சுவாமியும் அம்பாலும் போக கோலத்தில் அங்கே எழுந்திருக்கின்றார்கள்னு ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். கொடுங்குன்றத்து இனிதமர்ந்த செழும்பவள தனிக்குன்றை அடுங்குன்றம் உரித்தானை வணங்கி அருண் தமிழ்வாடி மதில் தொடுங்குன்றம் மதுரை சென்றடைந்தார் என்று சொல்லுகின்றார் சேக்கழார் சுவாமிகள். இப்போ மதுரைக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த கொடுங்குன்றம் என்கின்ற புரான்மலை இங்கிருந்து மதுரைக்கு செல்லணும்னா மேலூர் வழியாக இன்றைக்கு ஒத்தக்கடை என்று இருக்குது பாருங்கள். அந்த ஒத்தக்கடை என்பது இன்றைக்கு ஆனமலை என்று இருக்கிறது. அந்த வழியாக மாட்டுத்தாவணி வழியாகத்தான் மதுரைக்குள்ளே செல்ல முடியும். அதுதான் பாதை, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாதை. இந்த வழியைத்தான் ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு செல்ல பயன்படுத்தினார் என்பதை சேக்கழார் சாமி இப்படி யோகிக்கும்படியாக காண்பிக்கிறார். இப்போது ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வந்து கொண்டிருக்கிறார். வரும்பொழுதே அந்த ஞானசம்பந்தராலே அழிவினை சந்திக்க இருக்கக்கூடிய சமணர்கள், இந்த சமணர்களுக்கெல்லாம் துர்நிமித்தங்கள் ஏற்படுகிறது. ஞானசம்பந்தருடைய வருகை சைவர்களுக்கு நன்னிமித்தம். ஆனால் அவருடைய வருகையே அழிவாக ஆக போகக்கூடிய அந்த சமணர்களுக்கு துர்நிமித்தமாக தெரிகிறது. அவர்கள் சாப்பிடக்கூடிய மண்டபங்கள் மேலெல்லாம் தீய புற்கள் அழிவு சாற்றும் என்று அந்த உணவுகள் மண்டபங்கள் மீதும் பாழிகள் மீதும் தீய புற்கள் அழிவு சாற்றும். இதெல்லாம் உங்களுக்கு துர்நிமித்தமாக தெரிகிறது. அந்த கண்களும் இடமே ஆடி, கண்கள்லாம் இடதுகண் துடிக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆண்களுக்கு இடதுகண் துடிக்கக்கூடாது, அப்படி அவர்களுக்கு இடதுகண் துடிப்பதாக சொல்கிறார்கள். அப்புறம் அந்த அகிம்சையே வழியாக இருக்கக்கூடிய சமண பெண் துறவிகள் எல்லாம் ரொம்ப ஒருவருக்கு ஒருவர் சண்டை செய்து கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக ஒருவருடைய துணியை அப்படி கிழித்து கொண்டு இப்படியெல்லாம் தெரிகிறார்கள். இப்படியெல்லாம் துர்நிமித்தம் தெரிகிறது என்பதெல்லாம் அதில் சேக்கழார் சம்பரம் அழகாக காமிப்பார். அப்புறம் சில சமணர்கள் கனவு காண்கிறார்கள். என்ன கனவு காண்றாங்க? சீர்மலி அசோகதன் கீழ் இருந்த நம் தேவர் மீது வேரோடு பெயர்ந்து விழக் கண்டனம்னார். அசோகு மரத்துக்கு கீழே இருந்த அருகதேவருடைய சிலை மீது அந்த அசோக மரம் பெயர்ந்து விழுந்தது போல் அவர்கள் கனவு கண்டாங்க என்று சொல்கிறார்கள். ஒன்றோடு ஏக்கி மாறும் ஓலையிட்டு ஓடக்கண்டனம்னார். சமண தீர்த்தங்கரர்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஏக்கர்கள் யக்ஷிகள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் அப்படியே ஊளையிட்டு ஊற விட்டு
ஓடக்கண்டனம், இப்படி நிறைய காட்சி, ரொம்ப நகைச்சுவையான பகுதி எல்லாம் பெரிய புராணத்தில். அதில் ஒரு காட்சி, சமணர்கள் எல்லாம் சென்று அரசரிடத்தை சொல்கிறார்கள், காணிடை நட்டமாடும் கண்ணுதல் தொண்டரெல்லாம் மீனவன் மதுரை தன்னில் விரவிட கண்டனம் என்று சொல்கிறாங்க. போய் இந்த சமணர்களுக்கெல்லாம் அப்படி துர்நிமித்தம் ஏற்பட்ட உடனே சமணர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அரசரிடத்தை சென்று சொல்கிறார்கள், இது மாதிரி ஒரு கணவனை நாங்கள் கண்டோம் என்று. உடனே அடிகள்மாருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை என்று சொல்லி அரசர் வருத்தப்படுகின்றார். அப்போ சொல்லுறதா, இந்த காணிடை நட்டமாடும் கண்ணுதல் தொண்டர், காட்டிலே நடமாடக்கூடிய சிவபெருமானுடைய தொண்டர்களெல்லாம் இந்த மீனவனுடைய மதுரையாகி மதுரையில் விரவி இருப்பதை நாங்கள் பார்த்தோம். எங்கே பார்த்தாலும் ஒரு திருநீர் ருத்ராட்சமயமாக இருக்கின்றது. பாருங்கள், இன்றைக்கு மதுரை தமிழ்நாட்டுடைய கலாச்சார தலைநகரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கி அழகர் திருவிழா நடந்தாலும் சரி, மதுரை மீனாட்சி அம்மன் திருவிழா நடந்தாலும் சரி, இந்துக்கள் எல்லாம் அப்படி கூடி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் ஒரு காலத்தில் இந்த மதுரையில் திருநீர் பூசி கொள்வதற்கு, உத்ராட்சம் போட்டுக் கொள்வதற்கு எப்படி தடை இருந்தது என்பதை பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல சிவனடியார்கள், சிவ வழிபாடு செய்கின்றவர்கள் இந்த மதுரையில் வந்து இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு துர்நிமித்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சம்பிரதாயமே இந்த மதுரையில் இருந்திருக்குன்னா, அதை ஓட்டியவர் அல்லவா நாம் எல்லாம் கும்பிட வேண்டிய தெய்வம் அவர்தானே ஞானசம்பந்த பெருமான். அப்படி காணிடை நட்டமாடும் கண்ணுதல் தொண்டரெல்லாம் மீனவன் மதுரை தன்னில் விரவிட கண்டனம் கோணவன் தானும் வெய்ய கொழுந்தழல் மூழ்க கண்டோம்னார். அரசனும் ஒரு கொழுந்தழலில் மூழ்கினா அவன் திரும்பவும் எழுத நாங்கள் பார்த்தோம் என்றெல்லாம் நிழலிலா மரங்கள் ஏறி நின்றிட கண்டனம் என்று சொல்லுகின்றனர். இப்படியெல்லாம் அரசர்கள், அந்த சமணர்கள்லாம் இப்படி கனவு கண்டார்கள். அப்போ ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்குள்ளே நுழைகின்றார். அப்போது இந்த மங்கையர்க்கரசி செம்மையார் ஞானசம்பந்தரை சென்று எதிர்கொண்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி, நாம் தான் அழைச்சிருக்கிறோம், அதனால் அவர் எதிர்கொண்டு அழைப்பீராகுன்னு சொல்லி குலச்சிறை நாயனாரை விட்டு அனுப்புகின்றார். குலச்சிறை நாயனார் ஞானசம்பந்தரை வந்து பார்த்த இடம், அதுதான் இன்றைக்கு ஒத்தக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதி என்று சொல்கிறார்கள். அங்கே தான் ஆனைமலை என்றே இருக்குது. ஆனைமலை ரொம்ப அழகான இடம். அந்த ஆனைமலை பார்த்திங்கன்னா, மதுரையிலிருந்து திருச்சிராப்பள்ளி சாலைக்கு வரும்பொழுது, மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கிட்ட வரும்பொழுதுலாம் பார்த்திங்கன்னா, அந்த ஆனைமலை எப்படி இருக்குன்னா, ஒரு படுத்திருந்த யானை எழுந்திருப்பதற்கு முயற்சி செய்வது போல் அந்த முகம் தோன்றும். அதனால் அதுக்கு பேரே ஆனைமலைன்னு பேர். அது இவக்குன்றம்னு பேர். இவம்னா யானைன்னு அர்த்தம். அதனால் இவக்குன்றம் என்று அதற்கு பெயர். இவமாமுகம் தனக்கு எளியோட அப்படின்லாம் பாடுறாருலே அருணகிரிநாதர் கூட. அப்போது இவம்னா யானை. அப்போது அந்த இவக்குன்றம் என்கின்ற அந்த ஆனைமலை மேலே சமணர்கள் அந்த காலத்திலேருந்து தங்கியிருந்தாங்க என்பதற்கு இன்றைய கல்வெட்டு சான்றுகள் இருக்கிறது. அந்த ஆனைமலை பகுதியில் தான் முதல்ல நம்முடைய ஞானசம்பந்தரை குலச்சிறை நாயனார் வந்து எதிர்கொள்ளுகிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம்.